Hi friends, welcome to Diya Illam. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. மட்டன் பிரியாணி பண்றதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் வந்து இப்போ வேக வச்சுக்குவோம். இது வந்து 1/2 கிலோவுக்கு ஒரு 150 கூட இருக்கு. நான் வந்து தால்சாவுக்கு எலும்பு எடுக்க போறனால நான் சேர்த்தே குக் பண்ண போறேன். சேர்த்தே குக்கர்ல விசில் விட்டுறனால ஒன்றா இருக்கு. ஸோ 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மட்டன் சமமாக எடுத்துக்கோங்க. அப்போதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்ல குக்கர் வச்சு நம்ம இதை வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பொங்கி வந்துடும். அப்போ பொங்கி வந்தால் எல்லா எசன்ஸும் மட்டனோட எசன்ஸும் வெளியில் வந்துடும், நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே அதில் இருக்க தண்ணியே போதும், வெந்துடும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டுக்கலாம். ஹையில் வச்சிருங்க, 5 விசில் வரட்டும், பார்ப்போம். மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour போல ஊற வச்சிருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி பண்ணலாம். மட்டன் பிரியாணிக்கான பிரியாணி பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. 20 இருந்து 25 பட்டை எடுத்திருக்கேன். 25 கிராம்பு, 20 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, 2 மராத்தி மொக்கு இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. இந்த கசகசா பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடாயில் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாமே ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். கசகசா இருக்கனால அதை கடைசியாக லைட்டாக வறுத்து அதில் போட்டுக்குவோம். ஏலக்காய் சேர்த்துடலாம். நட்சத்திர சோம்பு, கிராம்பு, மராத்தி முக்கு, பேலி இதை மட்டும் கடைசியாக கசகசாவை மட்டும் வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிராமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து டேஸ்ட் கிடைக்காது. நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்கணும், பட் ரொம்ப கருகிடக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்துருச்சு. இப்போ இதை வறுந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு கசகசாவை இந்த பாத்திரத்தோட ஹீட்லயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். போதும், இதை அப்படியே மாத்திக்கலாம். மாத்திட்டு நம்ம இந்த பாத்திரத்துல இருக்க ஹீட்லயே உடனே கசகசாவை போட்டுக்கலாம். இந்த ஹீட்ல லைட்டா வறுத்தா போதும். பாருங்க, போதும். இங்க பாருங்க, லைட்டா செவந்திருக்கா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வறுத்தாச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஒரு 5 விசில் வந்துருச்சு இந்த இடையில. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா பவுடர் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ இது வந்து நான் 1 கிலோவுக்கான மெஷர்மெண்ட். இது 1 கிலோவுக்குமே 1 ஸ்பூன் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்க. மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, சின்னதாக ஒரு 3 பட்டை, 5 கிராம்பு,
4 ஏலக்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த மசாலாலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துடணும், நல்லா முருகலாக வந்துடணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா செவக்க விட்டுருங்க. வதங்கட்டும். நம்ம மட்டன் விசில் அடங்கிருச்சு, பார்த்துடலாம் எப்படி குக் ஆகிருக்குன்னு. நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி போதும், இந்த தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்கணும். ஸோ இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஸ்டாக்கை அப்படியே நம்ம அளவு தண்ணி அளந்து ஊற்றும் போது சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா செவந்து போய் வெங்காயம் வந்து வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். பிரியாணிக்கான கலரே இதுதான் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். ஓகேவா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸில் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வதங்கணும். ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க, வதங்கிடும். பாருங்க தக்காளி இப்படி வதங்கிருக்குன்னு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. போதும், இது நமக்கு பிரியாணி வெந்து வரும்போது தக்காளி எல்லாம் வதங்கிடும். இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக போடலாம். காரம் கம்மியாக வேணும்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் சேர்க்கணும். ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் போட்டு வச்சுருங்க. எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் உப்பு போட்டு வேக வைக்கலாம், நான் உப்பு போடலை. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைனா மட்டனுக்கு அளவாக நீங்கள் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலாவோடு சேர்த்து கலந்து ஒரு வதக்கிடுங்க. மட்டன் வந்து 3/4 வாசி வந்தால் போதும். நான் என்னோட குக்கருக்கு 5 விசில் விட்டுருக்கேன். உங்கள் குக்கர் எப்படியோ அதை பொறுத்து விசில் விட்டுக்கலாம். 3/4 வாசி வந்திருந்ததுன்னா மறுபடியும் நம்ம தம்லாம் போடும்போது கரெக்டாக வெந்துடும். இதை நீங்கள் நல்லா வேக வச்சிட்டிங்க அப்படின்னா தம் போட்டுட்டு பிரியாணி எடுக்கும் போது எல்லா மட்டனும் பிரிஞ்சு வந்துடும். அதனால் 3/4 வாசி வெந்தால் போதும். நான் இப்போ 1/2 கப் தயிர் ஊற்றுறேன். இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருக்கும். தயிர் கொஞ்சம் உண்டனவே ஊற்றலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனும் சாஃப்டாகவே இருக்கும். ஒரு 1 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. மசாலாலாம் நல்லா மெர்ஜாகட்டும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு மொத்தமாகவே எவ்வளோ போடணுமோ அந்த உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
1/2 கிலோ அரிசி எனக்கு இதில் 2.5 கப்பு வந்துச்சு. நான் இதில் டபுளாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ 5 கப்பு தண்ணி ஊற்றணும். கண்டிப்பாக இந்த மட்டன் ஸ்டாக்கை சேர்த்துருங்க, இதை மறந்துடாதீங்க. இதுதான் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டு. எனக்கு இந்த மட்டன் ஸ்டாக்கே 2 கப் வந்துச்சு. பார்த்தீங்களா, நம்ம 1 கப் ஊற்றி தான் வேக வச்சோம். பணம் ஸ்டாக் 2 கப் இருக்குல்ல. ஸோ வந்து இன்னும் 3 கப் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். மூணு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. கலந்து விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே லெமன் சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து 1/2 பழம் எடுத்து சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு அரிசி சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துடலாம். நம்ம எல்லாமே போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொதிக்கிறதுல சரியாக போயிடும். இப்போ இதை மூடி போட்டு வேகட்டும். கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் ஆனில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிடுங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடி பிடிக்காமல் லைட்டாக கிண்டி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ நம்ம சிம்மில் போட்டு நல்லா வேக விடலாம். அப்பப்போ இடையில கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா பிடிச்சிக்கும். இந்த பிசுப்புன்னு இருக்கு பாருங்க. இப்போயே நம்ம வந்து தம் போட்டுடலாம். இது வந்து பாதிக்கு மேலே குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தம் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக குக் ஆகிடும். வாங்க தம் போடலாம். இந்த பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் வச்சுக்கலாம். நீங்கள் சைமல்டேனியஸாக அடுத்த அடுப்பில் கூட கல்லை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். கையில் வச்சுட்டு கல் சூடானதுக்கப்புறம் பாத்திரத்தை எடுத்து வச்சு தம் போட்டுடலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். இதில் வாழை இலை போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். நான் ஒரு சின்ன உரல் வச்சுருக்கேன். வெயிட் வந்து ஏர் வராமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் சிம்லையே. அப்புறம் நம்ம எப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் சிம்மில் இருந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வேணும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.